بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, உணர்ச்சிபூர்வமான ஒரு வரலாற்று தகவலுக்கு பிறகு அடுத்த செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நிர்வாக செயல்கள் சம்பந்தமாக பல விஷயங்கள் நாம தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். சில விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம கவனிக்காமலே இருப்போம். அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் நிர்வாகத்திற்கான தேவை, ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்களை வழிநடத்துவதற்கு வழிகாட்டுவதற்கு தேவையான பொறுப்புகளை யாரு கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களதான் நிர்வாகிக்கிறோம். அதற்காக வேண்டி உருவாக்கப்படுகிற சட்டத்திட்டங்களை நாம நிர்வாகம் என்று வரையறுத்துக் கொள்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் ஒரு வரையறையின் கீழ் செய்யணும்னு நமக்கு மார்க்கமே நமக்கு கற்றுத் தருகிறது. அதுல கூட சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்திலேயே நமக்கு கற்றுத்தரப்பட்ட வழிகாட்டுதல் ஒன்று என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு கூட்டாக 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் என்று கூட்டணி சேர்ந்து கொண்டு செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஒரு நிர்வாக வடிவமைப்பை பெற வேண்டும். அதற்கு சில பொறுப்புதாரிகள் இருக்கணும். அவங்க அதை முறையாக வழி நடத்தணும். அவங்களுக்கு கீழே உள்ளவங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கட்டுப்படணுங்கிற அம்சத்தை ரொம்ப முதல் விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நாம எடுத்து பார்த்தோம்னா அதுல இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு நிர்வாகத்தை ஒரு பொறுப்பை உருவாக்குறத ரொம்ப கவனமாகவே செஞ்சிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் உதாரணமா அபிசீனியாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அபிசீனியா ஹிஜ்ரத்துக்கு போற நேரத்தில் எங்க மக்காவில் வாழ முடியல, நீங்க அபிசீனியாவில் போய் இருந்துக்குங்க அப்படின்னு சும்மா மக்களை பத்தி விடல ரசூலுல்லாஹ். அதுக்கு ஒரு டீம் உருவாக்கி அந்த டீமுக்கு ஒரு தலைவரை போட்டு அனுப்புறாங்க. உஸ்மான் இப்னு மலூன் என்ற சஹாபிய ஒரு தலைமை பொறுப்புல போட்டு நீங்க போய் அந்த மக்களை வழி நடத்துங்க, ஒரு பொறுப்புதாரியோட தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இது மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா நஜ்துங்கிற பகுதிக்கு ஒரு தாவா டீம் ஒன்று அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். அங்கே போய் நீங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யணும், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தரணும் அப்படின்னு. அது மாதிரி கற்றுத்தருவதற்காக வேண்டி அனுப்பும் பொழுது அதுவும் ஒரு ஏனோதானோ மக்களை அனுப்பி விடாம அதுக்கு ஒரு டீமை போட்டு அதுக்கு ஒரு தலைவரை நியமிச்சு இவருடைய தலைமையில போகணும் அப்படின்னு முன்தீர் பின் அம்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபிய தலைவரா போட்டு நீங்க இந்த டீம் அழைச்சிட்டு போய் உங்கள் பகுதி மக்களுக்கு நீங்க தாவா பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு பொறுப்புதாரியை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி 9ல் ஹஜ்ஜு கடமையாகுது. ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற போறதுக்கு அபூபக்கர் சித்திக் தலைமையா போட்டு அபூபக்கர் சித்திக்குடைய தலைமையில போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுங்க, அங்கேயும் ஒரு பொறுப்பை ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் வழங்குற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தம் நடக்கும்போது அது வரைக்கும் மதீனாவில் தலைவராக அங்குள்ள நிர்வாக பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்காக வேண்டி வெளியில கிளம்பி வந்த உடனே அதை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணுமே, மதீனாவுடைய நிர்வாகத்தை பொறுப்புகளை ஏற்று கவனிக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஆளை நியமிச்சுட்டு தான் வெளியில வர்றாங்க. நம்ம நேற்று வரைக்கும் அங்க இருந்தோம், இன்னைக்கு அங்க இருக்கல, அதனால வேற ஆளை யாரையாவது நியமிப்போம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்ங்கிற சஹாபிய மதீனாவுக்கு பொறுப்புதாரியா நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் பத்ருக்கு கிளம்பி வருவாங்க. பத்ரு காலத்துல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீம் சின்ன டீமா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பொறுப்புதாரி ஒரு நிர்வாகியை போட்டு நீ இந்த டீமை நிர்வாகம் பண்ணணும், நீ இந்த டீமை நிர்வாகம் பண்ணணும். இப்படி தனித்தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டீமுக்கு தலைவராக ஜுபைர் இப்னு அவ்வாம் அவங்கள ஒரு டீமுக்கு ரசூலுல்லாஹ் தலைவராக போடுறாங்க. அது மாதிரி மிக்தாத் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபியை இன்னொரு டீமுக்கு ரசூலுல்லாஹ் தலைவராக போடுறாங்க. அவர் உஹது போர்க்களத்தில் ஒரு டீமுக்கு முஸாப் இப்னு உமைர தலைவராக போடுறாங்க. இன்னொரு டீமுக்கு உஸைத் இப்னு ஹுலைர் அப்படிங்கிற ஒரு சஹாபியை நீ இந்த டீமை பொறுப்பேற்றுக்கணும், அது ஒரு தலைவராக போடுறாங்க.
இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய லெவல்ல பார்த்தோம்னா எந்த ஒரு ஒரு கூட்டாக செய்யப்படுகிற எந்த காரியமா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு நிர்வாகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கித்தான் தலைமை ஒன்று இருக்கணும், நிர்வாக செட்டப் ஒன்று இருக்கணும், அந்த நிர்வாகத்தின் கீழ் தான் எல்லாரும் முறையாக இயங்கணுங்கிறத ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்குறாங்க. மூத்தா போருக்கு போறாங்க, ஏறத்தாழ ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு படையை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அப்போ வந்து முதல்ல ஒரு தலைவர் அனுப்புறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸாவை. போகும்போதே சொல்லி அனுப்புறாங்க, முதல்ல இப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா உங்களுக்கு தலைவராக இருக்கிறாரு, ஒருவேளை போர்க்களத்தில் இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அடுத்து நீங்க ஜாஃபர் பின் அபீ தாலிப் உங்க தலைவராக நியமிச்சுக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஜாஃபர் பின் அபீ தாலிபும் அங்க கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அப்துல்லா இப்னு ரவாஹாவை உங்களுடைய தளபதியாக தலைவராக தேர்வு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார்னு சொன்னா நீங்களா ஒரு ஆளை கூடி யாரையாவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 3 பேரை கை காட்டிவிட்டேன், அதுக்கு பிறகு ஆள் தேவைப்படுது, அவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நீங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. அதே மாதிரி அப்துல்லா இப்னு ரவாஹாவும் கொல்லப்படுறாங்க, மக்களாக கூடி சேர்ந்து காலித் இப்னு வலீத தலைமை பொறுப்புல நிப்பாட்டி வச்சுட்டு அவருக்கு கீழே அறிவுறுத்தி செயல்படுறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா முதலில் நமக்கு இடையில ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் கூடி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பொறுப்பு அவசியம், ஒரு நிர்வாக செட்டப்புகள் அவசியம், அதற்கு ஒரு தலைமைத்துவம் என்பது அவசியம். அந்த தலைமை காட்டுகிற வழிகாட்டுதலின் கீழ் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்பது அவசியங்கிறது இந்த முதல் அம்சமாக முதல்ல நாம தெரிந்து கொள்ளணும். நிர்வாகம் அவசியமான ஒன்று. இரண்டாவது, நிர்வாகத்தில் நாம கவனிக்க வேண்டிய தேவை என்னன்னா இந்த நிர்வாகம் எதற்காக? நிர்வாகம் அவசியமானது, நிர்வாகத்தை உருவாக்குறோம். ஏன் நிர்வாகத்தை உருவாக்குறோம்? இப்ப நாம உருவாக்கி வைத்திருக்கிற நிர்வாகத்திற்கான காரணங்கள் என்ன? நம்ம எதுக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கிறோங்கிற தெளிவே இல்லாம நம்மளும் தலைவராக இருக்கிறோம்ல, அதுக்கு தலைவராக அதுக்கு தான் இருக்கிறோம், நம்ம செயலாளர் அதுக்கு தான் இருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் கூட சீனிகார போடுறது வேணும்ல அதுக்கு தான் இருக்கின்ற கூடாதுல, எதுக்கு இருக்கிறோங்கிற தெளிவில்லாம போயிடக்கூடாது. கரெக்டா சில பேர் சொல்றாங்க கரெக்டா தொழுவணும்ல, அதுக்கு தான் தொழுகிறதுலாம் ஜமாத்து இல்லையா? ஜமாத்துல இருந்து போய் தான் தொழுகிறேன்னா அப்ப நீ முஸ்லீமே இல்லையே. என்ன லெவலில் சொல்றது? ஜமாத்துல இருந்தா தான் தொழுவேன், ஜமாத்துல இருந்தா தான் நோம்பு வைப்பேன். சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம கூட நிர்வாகத்துல இருக்கும் பொழுது மார்க்கத்தை கடைபிடிச்சவங்க பதவியிலிருந்து தூக்கினதுக்கு பிறகு அதை அட்ரஸிலாம் போயிட்டான், தாடி கீடி எல்லாத்தையும் மதிச்சுக்கிட்டு எதுக்குற அது ஜமாத்து பொறுப்புல இருந்தோம் வச்சிருந்தோம், இப்பதான் ஒண்ணும் இல்லையே. இப்படியான ஆட்கள் எல்லாம் இருந்தா நாசமா போயிடும். அவன் ஜமாத்துக்கு தகுதியானவர் கிடையாது, அவர் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது. இப்ப ஏன் நாம் நிர்வாகத்தில் இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதா இருந்தால் முதலில் நாம் நம்மளவில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு ஜமாத்து தேவையில்லை, எந்த ஒரு அமைப்பும் தேவையில்லை, ஒரு நிர்வாகம் தேவையில்லை. நான் என்னளவில் நான் தொழுகை கடைபிடிக்கணும், டெய்லி 5 நேரம் தொழுகணும். அதுக்கு நம்முடைய மாநில பொதுக்குழு கூடி எல்லா தீர்மானம் கையை தூக்கி எத்தனை பேர் தூக்கலாம், தொழலாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் கேட்டு ஏகோபித்த அடிப்படையில் வந்து கொண்டு 2000 பேர் 1800 பேர் தொழ வேண்டும் என்று சொல்லி கை தூக்கிய காரணத்தினால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்மானமாக்கப்படுகிறது. கீழே அடித்து தலைவர் கையெழுத்து போட்டு அடுத்த நாள் இருந்தால் தொலை போகணுமா? அதுக்கு தொழில் அதுக்கு ஜமாத்து தேவையில்லை. அதை அல்லாவே சொல்லிவிட்டா குர்ஆன் இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் நோன்பு வைக்கணும், அதுக்கு நிர்வாகம் கட்டுப்பட்டு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் நோன்பு வைக்கணுமா? தேவையில்லை. ஹஜ்ஜு செய்யணும், அதுக்கு நிர்வாகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? தேவையில்லை. இப்ப நான் என்ன அளவில் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அமைப்பை நான் உருவாக்கவில்லை, அதற்கு ஒரு அமைப்பும் தேவையில்லை. வேறு எப்ப அமைப்பு தேவைப்படுகிறது? நான் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கத்தை பிறருக்கு அறிவித்து கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை சரியாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிர்வாகம் தேவை. நிர்வாகத்திற்கான மிக முக்கியமான அவசியம் என்னன்னா, நான் மார்க்கம் தெரிஞ்சிருச்சு, தொழுகணும் தெரிஞ்சிருச்சு, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு, சிறுக்கு வைக்கக்கூடாது தெரிஞ்சிருச்சு, மோனு போகக்கூடாது தெரிஞ்சிருச்சு, இப்படி எவ்வளவோ பாவங்கள் செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிந்த இந்த செய்தி எனக்கு தெரியாமல் இருக்கிற ஊர்ல இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அதை சிறப்பான முறையில் சொல்வதாக இருந்தால் தனியாக இருந்து கொண்டு சொல்ல முடியாது, ஒரு கூட்டாக இருந்தால்தான் சொல்ல முடியும். அப்பதான் அது பல நன்மைகள் அதிகமா கிடைக்கும். இப்ப தனியா இருந்து சொன்னோம்னா தனியா இருந்து கூட சொல்லலாம், சொன்னா என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அதை விட கூட்டாக இருந்து கொண்டு சொன்னால் மிகப்பெரிய ரிசல்ட் ஏற்படும். இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி யாராவது ஒருத்தருக்கு இந்த சிறுக்கை பத்தி பேசணும், தாவா பண்ணணும், சிறுக்கில் இருந்து அவங்க விடுபடுவதற்காக வேண்டி மார்க்கத்தை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சா அந்த 1 மணி நேரத்தில்
எத்தனை நான் ஒரு தனி நபராக இருந்து கொண்டு நினைக்கிறேன், எவ்வளவு பேருக்கு என்னால் அந்த அந்த தாவா பண்ண முடியும்? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கிட்ட போய் அவர் தெரியாத போனாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லுவேன். எங்க கடைக்கு வர்ற யாரு ஒரு வியாபாரி யாராவது கடைக்கு வர்றாரு, வர்றவற்ற கொஞ்சம் நேரத்தை வரைக்கும் சொல்ல முடியும். ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன், 2 ஆள்கிட்ட சொல்லுவேன், 5 ஆள்கிட்ட சொல்லுவேன். தனி நபராக இருந்தா அதே நம்ம ஒரு டீமா சேர்ந்து கொண்டோம், ஒரு நிர்வாகியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அப்ப என்ன ரிசல்ட் ஏற்படும்? சாதாரண மனுஷராக இருந்து கொண்டு ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துல தாவா செய்தனால் ஒரு கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக வந்துவிட்ட பிறகு அந்த 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு தாவா பண்ண முடியும்.